என்ன யாரோ இடுப்பு நெரிச்சு கொள்றாங்க, இடுப்பு நெரிச்சு கொள்றாங்க. கழுத்து நெரிச்சுல கொள்ளுவாங்க. என்னடி திடீர்னு மோகி மாதிரி வந்து நிக்கிற? என்னது? இல்லங்க, தாய்த்து. என் சக்காலத்தி எனக்கு ஏர்வல் பில்லி சூன்யம் என்னமோ செஞ்சுட்டாங்க. கொஞ்ச நாளாவே கை கால்லாம் குடைச்சலா இருக்கு. பாத்தீங்களா நான் எவ்வளவு இழைச்சு போயிட்டேன். மாந்திரிக சொன்னாரு இத உங்க இடுப்புல கட்டினா என் வலி எல்லாம் தீர்ந்து போயிடும் சொன்னாருங்க. நல்லா இருக்க கதை. உனக்கு வலி வந்தா நான் ஏன் கட்டிக்கணும்? உனக்கு கொட்டாய் வந்தா நீ தான் வாயை திறக்கணும். நானா வாயை திறப்பேன்? இது ஏன் வாய் ஏன் கொட்டாயி. என்னங்க இது அப்படி கட்டிட்டீங்க? பொண்டாட்டி கொண்டுன்னா புருஷன் தானே கட்டிக்கணும். இன்னும் நான் உன் கழுத்துல தாலியே கட்டல, நீ என் இடுப்புல தாய்த்து கட்ட வர்றியா? தாலி முடிஞ்சதுக்கு பிறகுதான் தாய்த்து. கட்டிடலான்னு பார்த்தேன், முடியலையே. என்னங்க இது ராத்திரில தான் வருவீங்க, இப்ப பட்ட பகலே வந்துட்டீங்க. கொஞ்சம் விளாவரியா பேசலாமேன்னு வெளிச்சத்துல வந்துட்டேன். சரி சரி, யாராவது பாத்திர போறாங்க, உள்ள போங்க. செங்கமரம். ஆமா, இந்திரஜித் இடுப்புல தாயத்தை கட்டிட்டியா? பத்திரத்துல கையெழுத்து வாங்கிட்டியா? ஆமா, நல்லா குடுத்தீங்க தாயத்து. அப்போ கட்டலையா? ஐயோ, நீ அந்த தாயத்தை கட்டணும், அவன் உங்ககிட்ட வசியமாகணும், வீட்டை எழுதி வைக்கணும். அந்த வீட்டை வித்துட்டு நாம 2 பேரும் ஜாலியா பாம்பே போகணும் திட்டம் போட்டனே, பாழ் பண்ணிட்டியே. துரோகம். யாரோ பேசுற மாதிரி குரல் கேட்கல? ஆமாங்க, ஏதோ அசரீரி மாதிரி இருக்கு. அசரீரி எந்த காலத்துல பேசிச்சு? அறிவு கட்டவள. எங்கேயோ கேட்ட குரல் மாதிரி இருக்கு. கேட்ட குரல் மட்டும் இல்லடி, பார்த்த முகம், பேசின வாயி, கட்டி அணைச்ச கையி. ஐயோ, நீங்களா? ஏண்டி வீட்டை எழுதி வாங்கி வித்துவிட்டு பம்பாயில போய் செட்டில் ஆகலாங்கிற நினைப்பா? அன்னைக்கே என் இடுப்புல தாய்த்து கட்டும் போதே நினைச்சேன். ஏண்டி நீ தலையில மிளகா அரைக்கிறவ இல்லடி, கொஞ்சம் அசந்தா குனிய வச்சு முதுகிலேயே மிளகா அரைக்கிறவ. பம்பாய் நண்பா, கவுத்திட்டியே. சும்மாரியா கத்தார. நீ தட நானும் தட, இதுல என்ன பெரிய பேச்சு? நீ சிலைய கடத்தின, நான் சேலைய கடத்த பார்த்தேன், அதான் வித்தியாசம். ஐயோ, ஆயிரம் இருந்தாலும் இவன் சம்சாரம். நீ தாலியா கட்டின, தாலி கட்ட பொண்டாட்டிய நான் கடத்தனா இவ வப்பாட்டி தானே. அடியே சண்டாளி, சதிகாரி, சூர்ப்ப நகை. சும்மா நிறுத்தையா, இப்ப என்ன நடக்காது நடந்து போச்சு. நடக்க கூடாது நடந்து போச்சா? அடி பாவி, ஆளையே மாத்திட்டியே. சொந்த சம்சாரமா இருந்தா அப்படி நடந்துக்குவாளா? ஆயிரம் இருந்தாலும் மனைவி மனைவிதான். அன்னபூர்ணி.